கைஸ் அப்போ நம்ம இன்னும் எங்கே போகிறோம்னு சொன்னால் நம்ம மெரினா கடற்கரைக்கு போகிறோம். அப்போ போகிற வழியில் நிறைய சாதனங்கள் எல்லாம் கிட்ட கேட்கலாம். அப்போ நம்ம பேக் கடை ஒன்று பார்த்தோம். அவரை நல்ல விலை குறைச்சாங்கிட்டு இருக்கு, 150 மட்டும்தான். கைஸ் அப்போ விலை குறவுன்னு சொல்லிட்டு பேக்கோட அத்தனை மோசம் ஒன்றும் இல்லை கேட்கலாம். நல்ல மாடல் டிசைனாக தான் இருக்கு. கைஸ் அப்போ கப்பில் மாங்க நல்ல டிசைன் அறிஞ்சிச்சு கேட்கலாம். அது போக காணு அடுத்த பழுத்த மாங்கையில் நல்ல முளை பொடி போட்டு வச்சிருக்கு கேட்கலாம். ஜூஸு தண்ணிக்குன்னு தனி கடை போட்டிருக்கு கேட்டியலா. ஜூஸு தண்ணி எல்லாம் நல்லா இங்கே மூவ் ஆகி போகும்னு நினைக்கிங்க கேட்டியலா. அது கொண்டு தான் தனி கடையாக போட்டிருக்கு இங்கே. அப்போ திரும்பி பாக்கி இடம் எல்லாம் ஒரே கடையில் விடலாம் தான் கேட்டியலா. கையில் கொஞ்சம் பைசா மட்டும் வேணும், அவ்வளோதான். கேஸ் அப்போ எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு வீட்டோட இறங்கியாச்சு கேட்டியலா. நம்ம இப்போ தான் சுற்றி பார்க்க இறங்கிருக்கு. அப்போ கடலுக்கு போகிற வழியில் ஒரு டேட்டூ ஷாப் இருக்குது கேட்டியலாம். 1 இல்லை 2 டேட்டூ ஷாப் இருக்குது. அப்போ நான் டிசைனோட டேட்டூலாம் நிறைய போட்டுருக்கு கேட்டியலாம். நிறைய மாடலுங்க இருக்குது டேட்டூ. என்னென்ன மாடல் வேணுமோ ஏகப்பட்ட மாடல் இருக்குது. நம்ம கேக்கிய மாடலில் குத்தி தருவணும். அப்போ கிராஸ் கடை இருக்குது. அதுக்கப்புறம் குளிச்சாட்டாலுங்காரியில் செண்டு வாங்கி அடிச்சு செண்டு கடை இருக்குது. அப்புறம் வீட்டு நடையில தொக்கியுடைய சாதங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணாடியில நல்ல இன்னும் சம்பவங்கள் செய்து வச்சிருக்கு, ஆனா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன விளையாட்டு சாதனங்கள் எல்லாம் இருக்கு. இங்க எப்படி ஏகப்பட்ட சாதனங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த சாணத்தை பார்த்தா பால் கடம்பு கேட்டலா. அப்ப நம்ம ஒண்ணு வேண்டி இருக்கு. அப்ப அதை நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். யாரும் தராதுன்னா ரேட்டு கொதி ஒண்ணு விடாதுங்க. கைஸ் அப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர், நெக் பேண்ட் போடப்பட்ட சம்பவங்கள், ஹெட்செட் அப்படி நிறைய கடை கேட்டியலாம். ஃபோட்டோ ஃப்ரேமிங்க பண்ணி கொடுக்கணும்னு தோணுது. ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு நிறைய. கைஸ் அப்போ இவ யாருன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எனக்கு பழைய வீடியோவில் லேடிஸ் வாய்ஸ் கொடுத்தது இவ தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? உனக்கு எத்தனை தடவை போன் அடிக்கணும்? போன் எடுக்க உனக்கு நம்பலமா? எனக்கு மோன உனக்கு செஞ்சுதாரதுல குழப்பம் ஒண்ணு இல்ல. எப்படி நான் தான் உன போன் விழிச்சிருமா? ஒரு நாளாவது நீ என்ன போன் விழிச்சிருக்கியா? அப்ப ஐஸ் கடைக்கு ஒன்னும் பேரு கிட்டாத குட்டி ஐஸ்கிரீம் பார்லர்னு இருக்கு. ஆனா கடையை பார்த்தோடு பயங்கர பெருசா இருக்கு. கைஸ் அப்ப இன்னொரு கடையை பார்த்தீங்கன்னா ஊட்டி மிளகாய் பச்சி கடைன்ட்டு இருக்கு. அது ஊட்டியிலே இடம். நடந்து வரும்போது ஸ்மெல் அடிச்சு கேட்டியலா. அப்ப நாத்த வலிச்சுட்டா ஒரு பறிப்பட்ட காத்த குடல்ல கிடைக்கிறது இல்ல, ஸ்பாட்ல வெளியே வரும். இதெல்லாம் வாங்கி இப்படிதான் வாயில ஓடி தின்னு நிறைய வழி இல்லை. இந்த நாய் கடிச்சதுன்னா மருந்தே கிடையாது. நீங்க அப்போ ஒரு வழியா நம்ம மெரினா கடற்கரையில வந்து ரீச் ஆயிட்டோம் கேட்டலா. அப்ப மெரினா கடற்கரை இப்படிதான் இருக்கு பாத்தியலா. ஏகப்பட்ட கடைகள். அப்போ ஒரு குதிரை நின்று ஓடுது. இன்னும் ஒரு ராக்கெட், அப்படியே ராக்கெட் எல்லாம் ஏதோ லைட் பத்தி ஒரு சம்பவம். இப்ப நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்க வந்திருக்கோம். அப்ப நமக்கு இப்ப சூடா போட்டு தரதா இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? how are you? கைஸ் அப்போ பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் யாதேஸ் ரெடி ஆயிடுச்சு. இனிப்போ நமக்கு பொரிச்சு தரதா இருக்கும்.
கைஸ் அப்போ குறைய ப்ராசஸ் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் நம்ம கையில் வந்து சேர்ந்தாச்சு கேட்டா. அப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. என்ன வடையா? மசால் வடையா? கைஸ் அப்போ ஒரு 3 உள்ளி வடை அங்கே கேட்டீங்களா. அப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் வாங்கின கடையிலேருந்து நம்ம வாங்கல, அதுக்கு ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருந்து அங்கேண்டா வாங்கினது. அப்போ இந்த உள்ளி வடை இன்னைக்கு தின்ன போகிறோம் நம்ம. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. கைஸ் அப்போ அண்ணன் பார்த்தியாலண்ணா சூடாட்டு மிளகு பஜ்ஜி போட்டிருக்காரு. ஆனால் மிளகு பஜ்ஜின்னா நீசத்தன மாதிரி எரிப்பாகும், நல்ல மிளகு பஜ்ஜி வேண்டாம். நம்ம அது கொண்டு ஒரு பிளேட் காலிஃப்ளவர் பக்கோடாயும் குறைச்சி உள்ளியும் வச்சு வாங்கிருக்கிட்டலா. அப்போ நம்ம அதை இன்னைக்கு சாப்பிட போகிறோம். நான் சாப்பிடி யாரை கொதிக்கிட்டாதுங்க. கைஸ் அப்போ ஒரு பிளேட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு வாங்கிட்டு உண்டு. அப்போ சாஸும் ஊற்றி வாங்கிட்டு உண்டு. அப்போ அதையும் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அப்போ திரும்பவும் சொல்லியே தான் என்னை பார்த்துட்டு கொதி ஒன்று விடாதுங்க. கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு பிரெட் ஆம்லேட் ஒன்று வாங்கியிருக்கு. அப்போ அதையும் நம்ம சாப்பிட போகிறோம். கைஸ் அப்போ மெரினா பீச்சை நம்ம அடிபடியாக சுற்றி பார்த்தாச்சு கேட்டாலா. 10 மணி வேலை இங்கே இருக்கிறது தான், வீட்டோட போகணுமா. அப்போ நம்ம 10 மணி ஆயாச்சு, இனி வீட்டை பார்த்து போகிறதா இருக்கும். 10 மணியோட இங்கே க்ளோஸ் ஆகும் கேட்டாலா. கடை ஒன்றுமே இருக்காது, மொத்தத்தில் க்ளோஸ். மெரினா பீச்சே க்ளோஸ். அப்போ நீங்கள் வரையெல்லாம் இருந்தேன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து இங்கே என்ட்ராகணும் கேட்டாலா. எங்கே தான் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்க வைக்கும். நான் வந்ததே 7 மணிக்காக்கும். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்தோம். சரி ஓகே, நீங்கள் வந்தால் நேரமே பாருங்க கைஸ். அப்போ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ மறக்காத உங்கள் கூட்டுக்காரர்களுக்கு எல்லாம் ஒன்று அனுப்பி விடுங்க சரியா கைஸ். அப்போ சென்னை சுற்றி பார்த்த வீடியோ இன்னும் இருக்குது கேட்டலா. அப்போ என்னால் இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் இதுவே 3-4 GB மேலே போயிடும் கேட்டியாளா. அப்போ இதை டிலீட் பண்ண போகிறது தான் அடுத்த என்னங்களும் காட்டி விட்டோம் கேட்டியாளா. அப்போ மறக்காத இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ கைஸ் அப்போ இது என்னன்னு கேட்டால், நம்ம போன வீடியோவில் போன தெரியுமா, எம்ஜிஆர் சமாதி அப்புறம் ஜெயலலிதா சமாதி அதாக்கும். அதுக்கு வியூவாக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட வேணா ஜூம் பண்ணி காட்டி தரேன், பார்த்துடுங்க. ஜெயலலிதா சமாதியும் எம்ஜிஆர் சமாதியும் மெரினா பீச்சும் எல்லாம் கிட்ட இருக்குது. அது கொண்டு நீங்கள் 2 பார்க்க வர இடம் இருந்ததுன்னா ஒரு 4-5 மணி எங்கிலும் இங்கே நிற்கணும் கேட்டலாம். நின்னாதான் உங்களை கொண்டு 2ம் கொஞ்சம் இருட்டு முன்ன பார்த்துட்டு வீட்டுள்ள போக்கும். 10 மணியோட க்ளோஸ் ஆகும். அப்போ 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை உங்களுக்கு பார்க்கல. கைஸ் அப்போ பத்திலங்கி பறக்க சிஎஸ்கேயில் உள்ள வண்டியாக்கு நிற்கி. அப்போ அதுக்கு முன்னேக்கு நம்ம பைக்கில் நிற்கும். கைஸ் அப்போ இதுதான் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டலாம். அப்போ இது எம்ஜிஆர் கட்டினதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா இங்கே வந்து தான் ரயில் ஏறணும், அது மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளோதான்.